வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற திரைப்படம் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்து 1992 வெளியான காவல் கீதம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னடா இது, சியான் விக்ரமுக்கெல்லாம் எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணியிருக்காரா? அப்படி இருந்தும் விக்ரம் 10 வருஷம் கஷ்டப்பட்டாரா அப்படின்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா 1999 சேது படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சியான் விக்ரமுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அவரை ஹீரோவா மக்கள் ஏத்துக்கிறாங்க. அது வரைக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அவர் யாருடைய டைரக்ஷன்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி முத்துராமன் அவர்களின் இயக்கத்துல நடிச்சிருக்காரு. எஸ்பி முத்துராமன் சாரை பத்தி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அவரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி அவரை மரியாதை செய்யறாரு, அவரை எப்படி மதிக்கிறாரு அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடந்துக்கிறத வச்சே தெரியும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் எவ்வளவு பெரிய டைரக்டர்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா CV ஸ்ரீதர் அவர்கள் இயக்கியிருக்காரு சியான் விக்ரம. இப்படியெல்லாம் மோதிர கையால குட்டுப்பட்டும் விக்ரமுக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இல்ல, ஒரு ஹீரோவா மக்கள் ஏத்துக்கல, ஒரு மார்க்கெட்டே இல்லாம தான் நடிச்சுட்டு வந்தாரு. அந்த 90கள்ல விக்ரம் மனசு உடைஞ்சு போற மாதிரி இன்னொரு காரியமும் நடக்குது. அது என்னன்னு சொன்னா, மணிரத்னம் அவர்கள் இயக்கின பாம்பே திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுக்கு முதல்ல விக்ரம தான் மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. எல்லாம் ஓகே ஆயிருக்கு, நடிக்கவும் சொல்லியிருக்காங்க. நீங்க தான் அந்த படத்துல நடிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விக்ரம் அந்த நேரத்துல இன்னொரு படத்துல நடிக்கிறதுக்காக, ஏதோ தெலுங்கு படமா என்னன்னு தெரியல, அந்த படத்துல நடிக்கிறதுக்காக தாடி வச்சிட்டு இருந்திருக்காரு. இப்ப பாம்பே ஷூட்டிங் போனா 2 ஷூட்டிங்குமே கிளாஷ் ஆகும். அதனால தாடியும் எடுக்க முடியாது. அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால தாடியும் எடுக்க முடியாது. அதனால அவரால் பாம்பே படத்துல நடிக்க முடியாம போயிருச்சு. இதெல்லாம் அவர் இடையில நினைச்சு நிச்சயம் அவரோட அதிர்ஷ்டத்தை நினைச்சு நொந்து போயிருப்பாரு. அவ்வளவு சிரமங்கள் அனுபவிச்சாரு. எப்படியாச்சும் நம்ம ஒரு ஹீரோவா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சியான் விக்ரம் 1990 என் காதல் கண்மணி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா அறிமுகம் ஆகுறாரு. அதை தொடர்ந்து டைரக்டர் CV ஸ்ரீதர் அவர்கள் எவ்வளவு பெரிய டைரக்டர் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைய காலகட்ட சினிமாக்கெல்லாம் அவர் தான் முன்னோடி. அதாவது கதை அப்படின்னு சும்மா ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. சாதாரணமான ஒரு கதையை எடுத்துக்குவாரு, நல்ல காமெடி, நல்ல பாடல்கள் கொடுப்பாரு, ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி இப்ப வர படங்களுக்கெல்லாம் அவரை ஒரு முன்னோடினே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் கூடயும் நடிச்சிருக்காரு. தந்து விட்டேன் என்னை அப்படிங்கிற படம். அதற்கப்புறம் 1992 தான் இந்த காவல் கீதம் படத்துல நடிக்கிறாரு நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ஷன். அதுலயும் பாருங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருப்பாரு. யாரு? சியான் விக்ரம் அவர்கள். சியான் விக்ரம் போலீஸா நடிச்சிருக்காரு அப்படின்னாக்கா நமக்கு உடனே அந்த சாமி படம் தான் ஞாபகம் வரும். அந்த சாமி படத்துல அவர் நடிப்பும் இந்த படத்துல அவர் நடிப்பும் பாத்தீங்க அப்படின்னா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும். மடுன்னு கூட சொல்ல வேண்டாம், மருன்னு சொல்லலாம். நம்ம சியானா இப்படியெல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் நடிப்பு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இருக்காது நம்மளை. அதாவது சூர்யா அவர்கள் எப்படி ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு ஒரு 2-3 படத்துல, அந்த மாதிரி தான் இருக்கும் சியான் விக்ரம் அவர்களின் நடிப்பு. போலீஸ் எஸ்பியாக நம்ம கரகாட்டக்காரன் புகழ் சண்முக சுந்தரம் அவர்கள் நடிச்சிருப்பாரு. சியான் விக்ரமை விட அவர் அருமையா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வில்லனாக சாய்குமார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவருக்கு ஜோடியாக வில்லியாக டிஸ்கோ சாந்தி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த காவல் கீதம் படத்துல சியானுக்கு ஜோடியாக சித்தாரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சித்தாரா அந்த பிற்பகுதி 80ஸ்லயும் 90ஸ்லயும் மிக புகழ்பெற்ற ஹீரோயின். தமிழ்ல மலையாளத்திலிருந்து அந்த நதியா அவர்கள் எப்படி ரொம்ப கவர்ச்சியெல்லாம் காட்டாம ஒரு மாடர்ன் கேர்ளாகவும் அதே நேரத்தில் குடும்ப பாங்காகவும் நடிச்சாங்களோ, அதே மாதிரி மலையாளத்திலிருந்து வந்த அந்த சித்தாராவும் 90ஸ்ல கலக்குனாங்க. அவங்க தான் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பத்திரிகையாளராக வருவாங்க. அதுவும் கிரைம் பத்திரிகையாளராக வருவாங்க. எங்கெல்லாம் கிரைம் நடக்குதோ அதை போய் விசாரிச்சு பத்திரிகையில எழுதுவாங்க. இதனால அவங்க உயிருக்கு நிறைய அச்சுறுத்தல் வரும். சியான் விக்ரம் அவங்கள காப்பாத்துவாரு. அதனால அவங்களுக்கு இடையில காதல் மலரும். இந்த படத்துல மேலும் நடிகர் சார்லி நடிச்சிருப்பாரு. MS பாஸ்கர் நடிச்சிருப்பாரு. MS பாஸ்கர்லாம் 90ஸ்ல இருந்தே நடிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு எனக்கு. நல்லா நடிச்சிருப்பாரு. ஒரு வழிப்பறி செயின் பறிக்கிறவராக வருவாரு. இந்த படத்துல கதை அப்படின்னு சொன்னா வில்லன் சாய்குமார் அவர்களை சுத்தி தான் நகரும். வில்லன் சாய்குமார் மிகப்பெரிய ஸ்டேஜ் டான்சர் அண்ட் பாடகராக இருப்பாரு. மிக புகழ்பெற்றவராக இருப்பாரு, பணக்காரனா இருப்பாரு. ஆனால் இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கும், கிராமத்துல ஒரு குழந்தை இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சொல்லாம மறைச்சு டிஸ்கோ சாந்தி அவர்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு வருவாரு. இவங்க 2 பேருக்கும் இடையில அப்பப்ப பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஒரு கட்டத்துல இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு அப்படிங்கிறது டிஸ்கோ சாந்திக்கு அவர்களுக்கு தெரிஞ்சிடும். மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, சாய்குமாரும் டிஸ்கோ சாந்தியும் சேர்ந்து
அந்த முதல் மனைவியை கொலை செஞ்சிருவாங்க. அந்த முதல் மனைவியை கொலை செய்யும் போது அவங்களோட அந்த பெண் குழந்தை பார்த்துரும் அவங்க கொலை செய்யறத. அதனால அந்த குழந்தைய தூக்கி கடல்ல வீசிடுவாங்க. கடல்ல வீசப்பட்ட குழந்தைய வந்து ஒரு மீனவர் எடுத்து வளர்த்துட்டு வருவார். இப்ப இந்த கேஸ் வந்து சியான் விக்ரமன் கைக்கு வரும். சியான் விக்ரம் வந்து சாய்குமார் தான் கொலை செஞ்சாரு அப்படின்னு நிரூபிக்க போராடுவாரு. ஒவ்வொன்றத்தையும் சாய்குமார் உடைச்சுக்கிட்டே வருவார். சியான் விக்ரம் வந்து எங்கெல்லாம் சாட்சிகளை சேகரிக்கிறாரோ அந்த சாட்சியெல்லாம் சாய்குமார் உடைச்சிருவாரு. ஒரு சிலரை வந்து கொலை செஞ்சிருவாரு. இதையெல்லாம் தாண்டி சித்தாரா அவர்களோடு சேர்ந்து எப்படி சாய்குமாருக்கு சியான் விக்ரம் தண்டனை வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமாக பேபி விசித்ரா அப்படிங்கிறவங்க நடிச்சிருப்பாங்க. அருமையா நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த குழந்தை நட்சத்திரத்தோட நடிப்பு அருமையா இருக்கும். அதுக்காகவே நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த கிளைமேக்ஸுக்காகவே நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். நல்லா இருக்கும். தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப ஹிட் படம்லாம் கிடையாது. சியான் விக்ரம் ரசிகர்கள் சும்மா பொழுதுபோக்கா பார்க்காத படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.